வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோயர் வச்சு நம்ம எவ்வளோ தூரம் ஹீட் பண்ணணும் அதை பற்றி விஷயங்கள் தான் அந்த வீடியோஸில் தந்திருக்கேன். நான் பிபிடி லெட்டில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த பிபிடி பேஸ்ட்டில் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் போட்டிருப்பாங்க. 138 டிகிரி செல்சியஸ் 138 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹீட்டில் அது மெல்ட் ஆகும்னு சொல்லி. அதேமாரி நம்ம சால்டிங் லெட் இருக்குது பார்த்திங்களா, சாதாரண லெட்டு வந்து பார்த்திங்கன்னா 183 டிகிரி செல்சியஸில் மெல்ட் ஆகும். அதேமாதிரி செல்ஃபோன் போர்டு எடுத்திங்கன்னா, மதர் போர்டு வந்து ஹீட் ஆகிறதுக்கு ஒரு டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்பேர்ஸ் லெட்டு ஹீட் ஆகிறதுக்கும் மெல்ட் ஆகிறதுக்கும் தனியாக டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம ஒவ்வொரு போர்டு தகுந்த மாதிரி அந்த டெம்பரேச்சர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். முழுமையாக வீடியோஸ் பார்த்தா தான் நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு டெம்பரேச்சரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதிகபட்சம் 500 இருக்கும் டிகிரி செல்சியஸ், கம்மினா 100 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் அந்த லெட்டு வச்சு பண்ணுறோம்னா, அந்த பிபிடி லெட்டு யூஸ் பண்ணுறோம்னா, அதில் அந்த பிபிடி லெட்டில் சொல்லியிருப்பாங்க, பேஸ்ட்டில் 138 டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு லெட்டுக்கும் அந்த ஹீட் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பிபிடி லெட்டில் என்ன பேஸ்ட்டில் என்ன இருக்கும்னா, லெட்டும் பேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம 138 அளவு வச்சு டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு நம்ம வந்து இந்த பிபிடி பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி எவ்வளோ ஹீட்டில் அது உருகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். மெல்ட் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போது அந்த பேஸ்ட் எடுத்து நான் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் வந்து உங்களுக்கு அந்த டெமோக்காக காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹீட்டில் அந்த லெட்டாக மெல்ட் ஆகுது அப்படின்னு. அந்த பேஸ்ட் வந்து லெட் ஆகும். அதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது 138 டிகிரி செல்சியஸில் வச்சு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ இது ஹீட் ஆகும்போது உடனே லெட்டு, அதாவது 5 செகண்ட், அதிகபட்சம் 10 செகண்டில் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட்டு. இப்போ 5 செகண்டில் இது வந்து லெட்டு மெல்ட் ஆகிருக்கணும். அந்த 5 செகண்ட் 10 செகண்ட் நம்ம வந்து ரீபல் பண்ணுறதுக்கோ, ஐசி ஃபிட் பண்ணுறதுக்கோ, நம்ம வந்து மற்ற ஸ்பேர்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கோ இந்த லெட்டு பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். அதில் மெல்ட் ஆகலை. இப்போ நம்ம 183 டிகிரி செல்சியஸை வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அதில் ஹீட் பண்ணி பார்ப்போம். இந்த ஹீட்லேயும் இது உடனே 5 செகண்டில் 6 செகண்டில் வந்து மெல்ட் ஆகுதான்னு பார்க்குறோம். மெல்ட் ஆகலை, லிக்விட் ஆகலை, அது லெட்டும் வரலை இதில். அப்போ 183 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதில் ஹீட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம மறுபடியும் ஒரு 200-250 ரேஞ்சில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். 250 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு 250 டிகிரி செல்சியஸை வச்சு நம்ம இதை ஹீட் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் மெல்ட் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம பாருங்கள், 250 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். ஏர் வந்து பார்த்தீங்கன்னா சார் 30 வச்சுருக்கேன். நான் இப்போ சும்மா நார்மல் காமனாக செக் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஏர் காமன் 30 வச்சுருக்கேன். மற்றபடி ஹீட்டு தான் இதில் மாற்றி வச்சுட்ருக்கேன். இப்போ 250 டிகிரி செல்சியஸில் கொஞ்சம் மெல்ட் ஆகிறது தெரியுது உங்களுக்கு. ஆனால் ஃபுல்லாக லெட்டு வந்து உருகி வருதான்னு பார்ப்போம். 5 செகண்ட் பார்த்தோம், ரியாக்ஷன் இல்லை. மறுபடியும் நம்ம வந்து 300 டிகிரி செல்சியஸில் வைக்க போகிறோம். இதை இந்த ஹீட்லேயாவது லெட்டு மெல்ட் ஆகுதா, உருகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இந்த பேஸ்ட் வந்து பிபிடி பேஸ்ட் வந்து லெட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுதான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிறது கொஞ்சம் தெரியுது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், லெட்டு உடனே தெரியுது, லெட்டாக மாறுது பார்த்தீங்களா. அப்போ இதோட ஹீட் அளவு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 300 ரேஞ்சில் 300 ரேஞ்சில் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு லெட்டாக வந்து ரெடி ஆகிருக்குது. அப்போ இந்த ஹீட்டு வந்து கரெக்டான ஹீட் அந்த பேஸ்ட்டுக்கு, அந்த பிபிடி பேஸ்ட் அளவுக்கு கரெக்டாக 300 வச்சா இதில் இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறது. இப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பிபிடி பேஸ்ட் வச்சுருப்பீங்க. எந்த டிகிரி செல்சியஸில் அது மெல்ட் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க. 5 செகண்ட், அதிகபட்சம் 10 செகண்ட் கணக்கில் இதில் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம நார்மல் லெட்டை வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வெறும் லெட்டு மட்டும் வரக்கூடிய கான்செப்டில் நம்ம இது எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 183 டிகிரி செல்சியஸில் ஓரளவுக்கு ஹீட் ஆகும், அது மெல்ட் ஆகும். அந்த அளவு நம்ம வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். 183 டிகிரி செல்சியஸில் வச்சு நம்ம இதை ஹீட் பண்ணி பார்ப்போம். இது மெல்ட் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம இந்த ஹீட்டில் உடனே மெல்ட் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம இது பாருங்கள், ஜஸ்ட் அது மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா. மெல்ட் ஆகுது தனியாக தெரியுது உங்களுக்கு. அப்போ 183 டிகிரி செல்சியஸ் ஓரளவுக்கு இது மெல்ட் ஆகும். இதோட நல்ல ஸ்பீடாக வந்து மெல்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். குயிக்காக உடனே லெட்டு வந்து மெல்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அளவு வந்து நம்ம 250 ரேஞ்சில் 250 ரேஞ்சில் வச்சு பார்ப்போம்.
அந்த பிபிடி பேஸ்ட் வந்து 300 தான் லெட்டாக உருவாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா 250 வச்சு நம்ம இந்த லெட்டை வந்து நம்ம மெல்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யுது. அப்போ 250 டிகிரி செல்சியஸில் இந்த லெட்டு வந்து உருக ஆரம்பிக்கும். அப்போ நார்மலாக வந்து ஒவ்வொரு லெட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அந்த ஹீட் வித்தியாசம் இருக்குது. அந்த ஹீட்டை வச்சு நம்ம வந்து போர்ட்லேருந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். போர்டில் வச்சு பண்ணும்போது வித்தியாசம் இருக்குது. ஒரு போர்டில் மதர் போர்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு ஹீட் டெம்பரேச்சர் இருக்குது. அந்த ஹீட் டெம்பரேச்சர் எடுத்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பேரை ரிமூவ் பண்ண முடியும். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான அந்த பிபிடி பேஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, லெட்டு குவாலிட்டியாக இருக்கும். இப்போ இதை ஹீட் பண்ணுறதுக்கு சேம் அதே மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம 250 டிகிரி செல்சியஸில் வச்சு நம்ம இந்த ஸ்பேரை வந்து நம்ம ஹீட் பண்ணி பார்க்குறோம்னு சொன்னால் அந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், 250 செல்சியஸில் ஒரு 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட் வரைக்கும் நம்ம வச்சு பார்க்குறோம். எந்த ரியாக்ஷனுமே இல்லை. நார்மலாக அந்த லெட்டு வந்து உடனே 250 மெல்ட் ஆச்சுன்னு சொன்னேன் நான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 300 வச்சு பார்ப்போம். நம்ம மெல்ட் ஆதான் உருகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 300 வச்சு டிகிரி செல்சியஸ் வைக்கும்போது அந்த பிபிடி லெட்டு வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகிடுச்சு, உருகுச்சு. அப்படி தானே சார்? இப்போ இதில் வச்சு பார்க்கும்போது போர்டில் 300 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கோம், ஆனால் எந்த ரியாக்ஷனுமே இதில் இல்லை. அதே 5 செகண்ட் வச்சு பார்ப்போம், அந்த ஸ்பேர் சேக்கு கூட ஆகலை. இப்போ கண்டிப்பாக போர்டுக்குன்னு ஒரு ஹீட் டெம்பரேச்சர் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஸ்பேர் அதுக்கப்புறம் தான் மெல்ட் ஆகும். ஒவ்வொரு போர்டுக்கும் மாறும். அப்போ ஒவ்வொரு போர்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டெம்பரேச்சர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதில் 300 வச்சுருக்கேன், ரியாக்ஷன் இல்லை. அடுத்து நெக்ஸ்ட்டு 350 வச்சு டிகிரி செல்சியஸில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது. அது ஹீட் மெல்ட் ஆகுதா, ஸ்பேர்ஸ் ரிமூவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நம்ம 350 வச்சு பார்க்குறோம், ஷேக் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு 5 செகண்ட், அதிகபட்சம் 10 செகண்ட் வச்சு பார்ப்போம். இதுலேயும் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. இப்போ நார்மலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா 250, 300 அந்த ரேஞ்சில் வந்து லெட்டு மெல்ட் ஆச்சு. ஆனால் இந்த லெட்டு வந்து அதிகமாக மெல்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த லெவல் 400 ரேஞ்சில் 400 டிகிரி செல்சியஸில் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வச்சு பார்க்கும்போது வித்தியாசம் இருக்கான்னு சரி பார்ப்போம். அதாவது கரெக்டாக ஸ்பீடில் நம்ம எடுக்கணும்னா 5 செகண்ட் 10 செகண்டில் நம்ம வந்து ஸ்பேர்ஸை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அது மதர் போர்டோடு சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ஹீட் டெம்பரேச்சர் கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இந்த போர்டுக்குன்னு ஒரு ஹீட் இருக்குதுன்னு சொன்னேன் நான். இப்போ இந்த ஸ்பேர்ஸை வந்து நம்ம ஹீட் பண்ணி பார்க்கும்போது ரியாக்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம 5 செகண்ட் அதேமாதிரி 10 செகண்ட் வச்சு பார்க்கும்போது ஸ்பேர்ஸ் ரிமூவ் ஆதான்னு பார்ப்போம். பாருங்கள், இதில் அந்த ஸ்பேர்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அதேமாதிரி நெக்ஸ்ட் அடுத்த பக்கத்தில் எல்லா ஸ்பேருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டிகிரி செல்சியஸ் வைக்கும்போது ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், எந்த ஸ்பேர்ஸ் எடுத்தாலும் செகண்டில் எடுத்துலான்னு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு போர்டுக்கு தகுந்த மாதிரி ஹீட் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இந்த விஷயத்தை நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம கையில் இருக்க அந்த லெட்டு ஆல்ரெடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லெட்டை வச்சு நம்ம வந்து அந்த ஸ்பேர்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம நார்மல் 300 ரேஞ்சில் வச்சு நம்ம வந்து லெட்டை உருகணும். அப்படி தான் உருக வச்சோம். நம்ம நார்மல் லெட்டு அந்த லெட்டை வச்சு நம்ம இதில் அப்ளை பண்ணுவோம். அந்த ஸ்பேர்ஸை நம்ம கெப்பாசிட்டர் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம லெட்டை வந்து ஹீட் பண்ணோம். 300 இது மெல்ட் ஆச்சு லெட்டு. ஆனால் மதர் போர்டில் இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு, 400 400 டிகிரி செல்சியஸ் தான் மெல்ட்டே ஆச்சு. இப்போ அதை ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த லெட்டை ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துல, ஏன்னா ஃபிட் ஆகாது. ஏன்னா அதுக்கு தேவை 400 டிகிரி செல்சியஸ் வேணும். நம்ம வந்து 250 300 ரேஞ்சில் தான் இதில் வச்சுருக்கோம். நம்ம நார்மல் லெட்டு யூஸ் பண்ணுறதுனால பிபிடி லெட்னா 300க்கு மேலே வச்சா தான் அது மெல்ட் ஆச்சு. இப்போ 250 இல்லை 300 ரேஞ்ச் வச்சா இந்த லெட்டு ஆனது மெல்ட் பண்ணி அந்த போர்டில் இருக்க லைனில் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம அந்த கெப்பாசிட்டர் ஃபிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நார்மல் இப்போ அதோட லெட்டு இல்லை, இப்போ நம்ம ஒரிஜினல் லெட்டு இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண அந்த லெட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணனால 250 ரேஞ்சிலே இது நம்ம ஈஸியாக ஃபிட் ஆயிடுச்சு, மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஹீட்டு வந்து பக்கத்தில் ஸ்பேர்ஸ் ஏதாவது அந்த ஸ்பேர்ஸை நம்ம ஷேக் பண்ணி பார்க்கும்போது ரியாக்ஷன் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 300 ரேஞ்சில் இருக்குது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்தை நம்ம 300 வச்சுட்டு நம்ம நான் ஆல்ரெடி வச்சக்கூடிய லெட்டில் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அந்த லெட்டில் வைக்கும்போது அந்த லெட்டு மெல்ட் ஆதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். நம்ம 300 இருக்கும்போது அந்த நம்ம ஃபிட் பண்ண லெட்டு வந்து ஒரு 5 செகண்ட் அதிகபட்சம் 10 செகண்டில் மெல்ட் ஆயிரும். அப்போ நம்ம ஒரு ஸ்பேரை ஃபிட் பண்ணுறப்ப நம்மளோட லெட்டு வச்சு பார்க்கும்போது அதோட செகண்டில் வச்சு பார்த்தா பக்கத்தில் ஸ்பேர்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன் நான். அப்போ நம்ம வந்து தைரியமாக வந்து இந்த அந்த ஸ்பேரை மட்டும் ஃபிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம லெட்டு வந்து அந்த 300 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து உருகிடுது, 300 டிகிரி செல்சியஸ்லேயே உருகிடுது, ஈஸியாக ஃபிட் பண்ணலாம். பக்கத்தில் ஸ்பேர் நான் ஷேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
300 டிகிரி செல்சியஸ் கண்டிப்பாக அந்த லெட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகும். மற்றபடி நம்ம போர்டில் இருக்கக்கூடிய லெட்டு வந்து மெல்ட்டே ஆகலை பாருங்கள், இதிலே தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் ஒரு ஸ்பேரை ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் ஐசியை ஃபிட் பண்ணி ஈஸியாக ஃபிட் பண்ணலான்னு சொல்ல வரேன். அப்போ நம்ம லெட்டு நான் என்ன லெட்டு அப்ளை பண்ணுறோமோ அதோட ஹீட் கொடுத்தா போதும், பக்கத்தில் ஸ்பேர்ஸ் டேமேஜ் ஆகாது, சேக்கும் ஆகாதுன்னு சொல்ல வரேன். இப்போ நம்ம மதர் போர்டில் இருக்கிற லெட்டை நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் அதோட அளவு வந்து 350 இல்லை 400 ரேஞ்சில் நம்ம அதை 350 வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ அதேமாதிரி அந்த லெட்டு மெல்ட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். 300 வச்சோம், நம்ம நார்மலாக யூஸ் பண்ண அந்த லெட்டு அப்ளை பண்ணனால அந்த லெட்டு ஷேக் ஆச்சு, மெல்ட் ஆச்சு. இப்போ 350 வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்பேர்ஸ், அது மதர் போர்டில் இருக்கிற ஸ்பேர்ஸ் வந்து ஷேக் ஆதான்னு பார்க்குறோம், லெட்டு மெல்ட் ஆதான்னு பார்க்குறோம். மெல்ட்டே ஆகலை. ஆனால் நம்ம யூஸ் பண்ண லெட்டருக்கு பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகுது, பார்த்திங்களா தெரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ஸ்பேர் எந்த ஷேக்கும் ஆகாது. அப்போ இதோட அளவு என்ன, இந்த போர்டு மதர் போர்டு அளவு வந்து இந்த போர்டுக்கு வந்து 400 டிகிரி செல்சியஸ் 400 டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நான் இதில் இப்போ நம்ம ஃபிட் பண்ணி ஹீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம அப்போது ஒரு சர்க்யூட் தகுந்த மாதிரியும் நம்ம லெட்டுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தோம், ஃபிட் பண்ண ஆரம்பித்தோம்னா ஈஸியாக அந்த விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். அதாவது கரெக்டாக அதோட லெட்டு கான்செப்ட் எவ்வளோ மெல்ட் ஆகுது, எவ்வளோ டிகிரி செல்சியஸ் தெரிஞ்சிச்சுனாலே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்பேரை ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபிட் பண்ண லெட்டு வந்து அந்த கெப்பாசிட்டியில் இருக்கிறனால அந்த டைம் 300 டிகிரி செல்சியஸ் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். இப்போ இது 400 வச்சுருக்கனால நம்ம அந்த ஸ்பேர் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். மதர் போர்டில் இருக்க ஸ்பேருக்கு ஹீட் வந்து 400 டிகிரி செல்சியஸ்னால ஈஸியாக ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம அந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு ஸ்பேரை ஃபிட் பண்ணும்போது பக்கத்தில் ஸ்பேர்ஸ் டேமேஜ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அது ஒரிஜினல் லெட்டுக்கு தகுந்த மாதிரி ஹீட் கொடுத்துருப்பாங்க, ஹீட் டெம்பரேச்சர் கொடுக்கணும். நம்ம நார்மல் லெட் யூஸ் பண்ணால் அந்த ஹீட்டோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு தெரிஞ்சிட்டோம்னா அந்த ஸ்பேர் மட்டும் தான் ஷேக் ஆகும். மற்ற ஸ்பேர் எந்த ஸ்பேரோ ஐசியோ ஷேக் ஆகாது, கண்டிப்பாக அந்த ஹீட் ப்ரொடக்ட் ஆகும்னு சொல்ல வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.